ஆச்சரியப்படத்தக்க வகையில் எந்த கட்சியும் இது பற்றின ஒரு கமெண்ட்டுகளை வைக்கல. எந்த ஊடகமும் வாய் திறக்கல. பாஜக வாய் திறக்காத நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. ஏன்னா பாஜக வந்து ஒரு அஃபிஷியல் பார்ட்டியா, ரூலிங் பார்ட்டியா அந்த கவர்மெண்ட்ல இருக்கிறதுனால அவங்க ஒன்று சொல்லிட்டாங்கன்னா, அது தலைமை நீதியரசர் வெர்சஸ் பாஜக, அது வந்து நீதியரசர் வெர்சஸ் மோடி அப்படின்னு போய் நின்றோம். பாஜக நீதிமன்றங்களை மிரட்டுது, அச்சுறுத்துது அப்படின்னு போயிடும். அதை நல்ல சந்தர்ப்பமாக பயன்படுத்திட்டு, ஒரு நல்வாய்ப்பாக பயன்படுத்திட்டு காங்கிரஸ் கட்சி வந்து அவங்க கிளம்பிடும் பார்க்குறோம். திரு கபில் சிபல் அவர்களே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவராக இருந்தவர். அவரே வந்து சப்போர்ட்டிவாக தான் பேசிட்டு பயங்கரமான ரியாக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பார்க்குறோம். அப்போ வந்து எந்த கட்சியும் ஏன் வாய் திறக்கலங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி. இதே நீதியரசரோ இதே கருத்தை வேறு யாராவதோ மற்ற மதங்கள் பற்றி சொல்லியிருந்தாங்கன்னா இதே மாதிரி கட்சிகள்லாம் வந்து பேசாமல் இருந்திருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஊடகங்கள்லாம் பேசாமல் இருந்திருப்பாங்களா ஒரு கேள்வி வருது. அப்போ கட்சிகள் பேசாமல் இருந்தாங்கன்னா நல்லதுதான் வச்சுக்கலாம் சில சந்தர்ப்பங்கள். ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் ஊதி பெரிதாக்கி அமைதியின்மையை ஏற்படுத்துறதா பல சந்தர்ப்பங்களில் கட்சிகளுடைய வேலையை பார்த்துருக்கோம். அப்போ அவங்க பேசாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஊடகங்கள் ஏன் பேசாமல் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் வந்து தலைமை நீதியரசர் கவாய் அவர்கள் வந்து ஐ ரெஸ்பெக்ட் ஆல் ரிலீஜியன்ஸ் அப்படின்னு, நான் எல்லா மதங்களையும் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த விளக்கம் ஏன் கொடுக்க வேண்டியதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்.